கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அந்த கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும். இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் பதறான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவர் நமக்கு எல்லாமே அவர் செய்ய முடியும். நாம் விசுவாசித்தால் போதும், அவர் நமக்கு செய்வார். அப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஒரு விசுவாசம், சந்தேகப்படாமல் உள்ள விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எல்லாம் பார்த்து கொள்ளுவார். எந்த கடினமான சூழ்நிலையிலும் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று நாம் தைரியமாக இருப்போம், பதட்டப்பட மாட்டோம். அதை தான் இந்த வசனம் சொல்லு. சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இது தாவீது ராஜாவின் விசுவாசம். கர்த்தர் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறார், நான் அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. நிச்சயமாகவே அவர் விசுவாசித்தபடியே அவர் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாதபடி இருந்தார். ஏனென்றால் கர்த்தர் அவருக்கு முன்பாக இருக்கிறார், அவரை வைத்திருக்கிறேன் என்ற ஒரு விசுவாசம்தான் அதன் காரணம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். பாருங்கள், கடுகு விதை விசுவாசம் இருந்தால் நாம் சொல்லுறது எல்லாமே நடக்கும். ஒரு காட்டத்தி மரத்தை நீ வேரோடே பிடுங்கி கடலிலே நடப்படு என்று சொன்னால் அது அப்படி செய்யும். மேலும் நமக்கு கடுகு விதையளவு விசுவாசம் இருந்து ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே போய் என்று சொன்னால் அது அப்படி ஆகும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய விசுவாசம் சின்ன விசுவாசம் இருந்தால் போதும், ஆனால் சந்தேகப்படாமல் இருக்கிற விசுவாசம், அதுதான் கடுகு விதை என்று சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் பண்ணப்பட்டதாக, நல்ல எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல ஃபினிஷிங் பண்ணப்பட்டதாக காணப்படும். அதே போன்று நம்முடைய விசுவாசம் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதே தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். அப்படிப்பட்ட 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறாமல் என்று நினையாதிருப்பானாக. அப்படிப்பட்ட மனுஷன் என்றால் 6ஆம் வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆகவே நம்முடைய விசுவாசம் சந்தேகம் இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் கேட்கிறதை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் தேவனிடத்தில் விசுவாசமாயிருப்போம். நிச்சயமாகவே நாம் பதட்டப்படாமல் அசைக்கப்படாமல் இருப்போம். நாம் கேட்கிறதை தேவன் நமக்கு செய்கிறவராயிருப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் விசுவாசத்தோடு நாங்கள் இருக்கும்போது, சந்தேகப்படாமல் முழு விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நாங்கள் பதட்டப்பட மாட்டோம் என்றும் அசைக்கப்படாமல் இருப்போம் என்றும் நாங்கள் கேட்கிறதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்கு தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே.
துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.